இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, பாத்தீங்களாமா, உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் கூட வரல. கஷ்டத்துல இருக்கவங்க நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது கண்டுக்காம போக கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. நல்ல மனுஷம்மா அவரு. நீங்க தானா இந்த வண்டியை இடிச்சது? நீ எப்படி இங்க? ரோட்ல வரும்போது பார்த்து வர மாட்டீங்களா? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? ஹலோ, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஆமா, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கணும், இவ்வளவு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பண்ண வேலையால பாமா அவருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நஷ்டம் ஏற்பட்டு அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நஷ்டத்துக்கு இழப்பீடு எதுக்கு கொடுப்பாங்க? அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? நான் விட்டுருண்ணா. டேய், நீ சுமாரு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பொண்ணு ஓவரா பண்ணிட்டு இருக்க. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒழுங்கா நடந்துக்க கத்துக்கோ. அத நீங்க சொல்ல தேவையில்ல. முதல்ல நஷ்டப்பட்டவருக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்றேன், காம்பன்சேஷனோட பதில் சொல்றேன். மித்ரா, மித்ரா சார். ஹாய் மித்ரா சார், என் பேரு ஷாலினி. நான் உங்களோட பெரிய ஃபேன். ஓகே, என்ன சார் பிரச்சனை? நான் இந்த வண்டி இடிச்சிட்டேனா இழப்பீடு கொடுக்கணுமா? இந்த பொண்ணு தான் பஞ்சாயத்து பண்ணுது. வாட்? காம்பன்சேஷன் கொடுக்க போறேன். ரோட்ல வண்டி நிறுத்தினது அவங்க. நீங்க எதுக்காக சார் காம்பன்சேஷன் கொடுக்கணும்? ரோட்ல இடம் இருந்தா காய்கறி வண்டியை கொண்டு நிறுத்துவாங்களா? அப்புறம் கார் பைக் எல்லாம் எங்க போகும்? ஷாலினி, ஷாலினி அது அமைதியா இரு லக்ஷ்மி. அவர் யார் தெரியுமா? மித்ரானந்தன் சார். நீங்க போங்க சார், உங்க மேல எந்த தப்பும் இல்ல. தேங்க்யூ ஷாலினி, பட் என்ன குறை சொன்னா எனக்கு பிடிக்காது. சாரி அங்கிள், உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இழப்பீடு வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. சார், யூ ஆர் கிரேட் சார். சார், ஐ அம் ஷாலினி, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் கேர்ள்ஸ், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. பாய்.